வந்தால் தக்காளி சட்னி அவனை ஆன் பண்ணி வச்சுட்டான். பரவாயில்ல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அந்த 15வது மந்திரம் நேற்று பார்த்தோம். அதோடைய 14வது மந்திரம் பார்த்தோம். இன்றைக்கி 15வது மந்திரம் பார்க்க போகிறோம். 14வது மந்திரத்தில் ஞானம் எது அப்படின்னு சொன்னால் உட்பொருள் காண்பது. மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்கிறத விட உட்பொருள் காண்பது தான். உள்ளன்னா மெய் தான் உள்ளே இருக்கிறது. மெய்ப்பொருள் எங்கே போய் காண்றது இல்லை, அதுதான் உட்பொருள். எது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கோ அது உட்பொருள், அது மெய்ப்பொருள், அது அழியாத பொருள். அது மேலே மூடி இருக்கிற உடம்புங்கிறது மித்தியா, தோன்றும் நிற்கும் மறையும். தோன்றும் நிற்கும் மறையும் ஏன் அது ஒன்றை பாதியில் விட்டுட்டு போயிடும். புரியுதில்ல? தோன்றும் நிற்கும் மறையிறது இடையில வந்தது இடையில போயிடும். அதனால் நிலையான ஒன்றை தான் நம்ம எப்பயுமே சிந்திக்கணும். அதுதான் ஞானம்னு சொல்லுது. எதுக்கு மித்தியா சத்தியம் பிரித்து பார்க்குது? எதுக்கு மித்தியா சத்தியம் பிரித்து பார்க்குது? எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு தெரியணும். அதான் பாயிண்ட். ஒரிஜினல் டூப்ளிகேட்டு தான். டூப்ளிகேட்டாக இருந்தாலும் ஒரிஜினல் ஆதாரத்தில் தான் டூப்ளிகேட் செயல்படுது. கயிறுன்னு ஒரு ஒரிஜினல் இருந்தால் தான் அதில் பாம்பை பார்க்குற அறிவு நமக்கு தெரியுது. என்ன அறிவு? பொய் அறிவு. கயிறுக்கு அறிவா நமக்கு அறிவான்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த அறிவு. அதனால் பொய் பின்னாடி போகாதன்னு சொல்லி இந்த ஆணவ கர்ம மாயை தான் மலம்னு சொல்லுவாங்க, அழுக்குன்னு சொல்லுவாங்க, தீங்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணமே, எல்லா துயரத்துக்கும் காரணம் என்ன? அறியாமை. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அறிவு 1 கோடி துக்கத்தை போக்குதுன்னு சொன்னால் அந்த அறிவை தேட வேண்டியதானே? ஒரே ஒரு அறிவு 1 கோடி ஜென்மாவை வேறு இருக்குதுன்னு சொன்னால் அந்த அறிவை தேட வேண்டியதானே? ஒரே ஒரு அறிவு அன்பையும் ஆனந்தத்தையும் கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த அறிவை தேட வேண்டியதானே? இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? எது எது மூலமோ, எது அமிர்தமோ, எது ஆனந்தமோ அதை தேடாமல் பொய் பின்னாடி போயிட்டே இருக்கிறவன் சம்சாரி என்ன பண்ணுறது? இப்போ சம்சாரத்துக்குள்ளேயே போக வேண்டாம், சம்சாரத்துக்குள்ளே போய் வெளியில் வரணும். அதுதான் அறிவு. கிரகஸ்தமே வேண்டான்னு சொல்லலை வேதம். கிரகஸ்தத்தில் போய் பட்டும் படாமல் வாழ்க்கையை நடத்தி அந்த வாழ்க்கையை கடந்து அதில் அனுபவங்களை பெற்று கடமைகளை செய்து ஓரளவுக்கு நிறைவு பெற்று என்ன பண்ணணும்? வெளியில் வரணுங்கிற அறிவோடு உள்ளே போகணும். இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது 7வது மாதத்தில் வெளியில் போவேன், தியானம் பண்ணுவேன், குருவை பிடிப்பேன், நமஸ்காரம் பண்ணுவேன், ஞான யோகம் பண்ணுவேன், எல்லாம் சொல்லுது. வெளியில் வந்து சடவாயு அடித்தோடனே என்ன ஆகுது? அது புத்தி மாறிப்போகுது. அது மாதிரி மாறக்கூடாதுல்ல. யாருக்கு மாறும்? யார் மனசில் வாழ்கிறானோ அவனுக்கு மாறி போயிடும். அவன் வாழ்நாள் ஃபுல்லாக பால் தான், ஃபுட்பால் தான். அது எந்த பால் எடுத்துக்கிட்டாலும் அது உதப்பட்டு தான் ஆகணும். இதுக்கு மனுஷனே பரவாயில்லைங்கிறீங்களா? மனுஷனாக இருக்கிறது இல்லையா, பாலாக மாறிடுறானே. ஃபுட்பாலு, கிரிக்கெட் பாலு எல்லாம் அடி வாங்குறது, உதவாங்கிறது, வாலிபாலு. எத்தனை பால் இருந்தாலும் என்னது? ஒன்று பேட்டால் அடிப்பான், இல்லை கையால் அடிப்பான். எவ்வளோ வேகமாக அடிக்கிறான், அவ்வளோ அடி வாங்கிட்டு தானே இருக்குது. அதுக்கு அறிவு தான் என்ன பண்ணோம்? போடா இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பால் மாதிரி தான், அதுக்குள்ளே தெரிஞ்சு தான் போகிறோம். அதனால் அஞ்ஞானம்ங்கிறது என்ன? அது வந்து பந்த மோட்சங்கிறது ஒரு கற்பனை. ஏன்னா நீ வந்து அடிமை அப்படின்னு யார் சொன்னா?
யார் சொன்னா? நீ அடிமைன்னு யார் சொன்னா? யாருமே சொல்லலை. நீ ஏன் அடிமையாக இருக்க? நீ அடிமைன்னு யாருமே சொல்லலை, நீ அடிமையாக இருக்க. நமக்கு இவ்வளோ தான் லிமிட்டு, நம்மளால் இவ்வளோ தான் முடியும், நம்மளால் ஒன்றும் முடியாது, நமக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம், ஊர்கருவி என்னது ஊர்க்குருவி கருவம் பறந்தாகாது, என்னன்னு கேடுகட்ட பழமொழிலாம் அவனுக்கு உள்ள பழமொழியெல்லாம் நம்மள ஏற்றி விட்டானுங்க. புரியுதா விஷயம்? அது அவனுக்கு உள்ளது. அந்த ஊரை விட்டே வெளியில் வராதவன் என்ன பண்ணுவான்? அதுதான் லோகம், அதுதான் கதி, அதுதான் வாழ்க்கைன்னு இருப்பான். அறிவு இருக்கிறவன் ஒரே இடத்துல இருக்க மாட்டானே, உலகத்தை பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காருவான். புரியுதா? அப்புறம் ஏந்துக்க மாட்டான். அந்தளவுக்கு நம்மாழ்வார் மாதிரி 16 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்து தியானமும் ஒரே இடத்துல உட்காந்து இந்த திவ்ய பிரபஞ்சத்தை வெளியிட்டதும், ஏன்னா அதெல்லாம் அவதார புருஷர்கள். இதனையும் ட்ரெடிஷ்னலே கிடையாது அவருக்கு. வேளாளர் பரம்பரையில் வந்திருக்காரு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அவர் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு அவர் தான் பிரதான ஆச்சாரியராக இருக்கார் 5000 வருஷமாக இன்றைக்கி வரைக்கும். ஆழ்வார்னு சொன்னாலே நம்ம ஆழ்வார் தான். வேறு பாக்கியெல்லாம் பேரை சொல்லி தான் சொல்லணும். இந்த ஆழ்வார், அந்த ஆழ்வார், பெரிய ஆழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார் எல்லாம் பேரை சொல்லி தான் சொல்லணும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. குலசேகர ஆழ்வார் அப்படின்னு. ஆழ்வார்னு சொன்ன என்னது? நம்ம ஆழ்வார் தான். என்ன காரணம்? ஒரு இடத்துல ஆழ்ந்து உக்காந்தாங்க, ஜெயிச்சாங்க, வந்த வேலையை முடிச்சு கிளம்பிட்டாங்க. நம்ம வந்த வேலையை முடிக்கலையே. நம்ம வந்த வேலையை முடிக்கிறதுக்கு வரலையே. நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கும். அதனால தான் அறிவை பற்றி பேசுது. அது அருமையான ஒரு உபநிஷத்து. இது அற்புதமான உபநிஷத். உங்களுடைய அடிப்படை லௌகிகமாக பேசுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்ன அக்கிரமம் பண்ணுறீங்க அது எல்லாத்தையும் படம் பிடிச்சு காமிக்குது. அப்போ பந்தமும் மோட்சமும் என்னது? கற்பனை. இப்போ பந்தங்கிறது யார் சொன்னா? யாருமே சொல்லலை. நீ அடிமைன்னு யாரும் சொல்லலை. நீ அடிமையாக இருக்க. நீ பிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்லுது, குரு சொல்கிறாங்க. 1400 ஆடியோ போட்டாச்சு, இன்னமும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன அர்த்தம்? புரியலை அவனுக்கு, இன்னும் புரியலை. அறிவோடே நிற்கிறாரு. அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல் 5 நிலைக்கு அவர் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவருக்கு நேரம் இல்லை. விற்க நேரம் இல்லை, செய்ய வேலையும் இல்லை. யார் அது? அந்த கேள்வியை கேட்கல. அதனால் கல்பித ஞானம் அஞ்ஞானம். எல்லாம் நெகட்டிவ்லாம் திங்க் பண்ணுறோம். இது நடந்துடும், அது நடந்துடும், அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், இப்படிலாம் போய் எல்லோரும் நாசமாக போயிடுவோம், அதனால் இப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமா? அறிவு இருந்தால் அப்படி நினைப்போமா? அறிவு இருந்தால் அப்படி நினைக்க மாட்டோம். அறிவு இருந்தால் நம்ம அடிமணி அவன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். இவனுக்கு என்ன, கொஞ்சம் சாப்பாடு போட்டால் போதும், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தா போதும், எல்லா வேலையும் செய்வான் அப்படின்னு அவனை அடிமையாக்கி விட்ருவாங்க. கும்பல் கும்பலாக அடிமையாக்கி அவ்வளோதான். பொதுவாக மது சாப்பிட்டானே எல்லாரும் அடிமை தான். சிந்திக்க முடியாது. ஏற்கனவே அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செஞ்சால் மது சாப்பிடுவானா? ஏற்கனவே அறிவு வேலை செய்யலை, இப்போ மது வேற சாப்பிட்றான். பூரணமான அடிமை. வேறு என்ன அது? அதனால் பந்த மோட்ச உபாதி. பந்தம்னு சொல்கிறதும் மோட்சம்னு சொல்கிறதும் உபாதி, மித்யா, நானாத்ம பேதம், பலவிதமாக பிரித்து பார்க்குறோம்ல, அதுவும் கல்பித ஞானம் அஞ்ஞானம். ஞானம் என்ன? உட்பொருள் காண்பது. ஞானத்துக்கு என்ன சொன்னிச்சு? சத்குருவை பிடிச்சி உபாசனா பண்ணி சிரவண மண்டன நிதித்தியாசனம் பண்ணி யார் பார்க்குறா எது காட்சிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு உட்பொருள் காண்பது, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லணும். உட்பொருள் காண்பது ஞானம். நீ பார்க்குறதெல்லாம் நம்பி அது பின்னாடி போகாது. அதோடைய ஆழத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பின்னாடி போகலாம், போகாமல் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். மெய்ப்பொருளே பார்க்காம அப்படியே வாங்குகிறோமா இல்லையா? காசு கொடுத்து வாங்குகிறோமா இல்லையா? அது மாதிரி இது ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறோம். இன்றைக்கி என்னன்னா, சுகம்னா என்ன? ஆனந்தத்தை தான் நம்ம ஆனந்தம் சுகம்னு இப்போ பிரிச்சுட்டோம். எப்படி பிரிச்சுட்டோம்னா, சுகம்னா வெளியில் கிடைச்சா சுகம்,
உள்ளே கிடைச்சா ஆனந்தம். ஆனால் ரெண்டுமே உள்ளே தான் நடக்குது. உள்ளே நடக்கிறது தானாக நடக்கிறது, வெளியில் நடக்கிறது இன்னொரு பொருளை வச்சு. என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க வீட்டில் அத்தனையும் உங்களுக்கு சுகம் கொடுக்கும், சௌகரியம் கொடுக்குன்னு தான் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அவ்வளோ பொருள் இன்னமும் பத்தலை. வீட்டில் ஒரு 100 பொருள் இருக்குமா? 500 பொருள் இருக்கும். எல்லாம் ஆயுத பூஜை அன்றைக்கி தான் தெரியும் இவ்வளோ பொருள் இருக்கா. அப்பயும் தூக்கி போட மாட்டோம். நம்ம அடிமை புத்தி என்னது, அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் எங்கேயோ ஒரு வாரத்தில் இருக்கட்டும். பழைய பேப்பர்காரன் வந்தால் போயா என்ன இங்கே எங்கள் வீட்டையே சுற்றி வர அவனுக்கு ஸ்மெல்லு தெரியும். இந்த வீட்டில் குப்பை நிறையா இருக்குது, நம்மளையும் சேர்த்தான் சொல்கிறான், நம்மளையும் சேர்த்தான் சொல்கிறான். இந்த வீட்டில் நிறையா குப்பை இருக்குது, அதை அள்ளி போட்டு போயிடலான்னு பார்க்குறான். சுகமிதிச்ச சச்சிதானந்த ஸ்வரூபம். சுகம்னா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். ஞாத்வா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை அறிவது. ஞாத்வா அறிவதனால் ஆனந்த ரூபா சிதி உன்னுடைய உள்பொருளை நீ அறிவதனால. இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாமா? இப்போ உட்பொருள் அறிதல்னு சொல்கிறது, அறிதலா அடைதலா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அறிதலும்பீங்க. வித்தியாசம் புரியுதா அடைதலுக்கும் அறிதலுக்கும்? அடைதல்னு சொன்னால் ஒரு பொருள் வெளியில் இருந்தால் அதை தேடி நீங்கள் பயணிக்கணும். அங்கே டைமு ஸ்பேஸு எல்லாம் இருக்குது, எனர்ஜிலாம் இருக்குது. ஒரு பொருள் மேட்டரு எனர்ஜி என்னது டைமு ஸ்பேஸு இத்தனை இருக்குது. வெளியில் நீ போய் அடைதல்ங்கிற வார்த்தைக்கு அறிதல்னா என்ன? அறிதல்னா என்ன? ஏற்கனவே ஒரு பொருள் சித்த வஸ்துவாக இருக்குது. பிரம்மங்கிற ஒரு பொருள் சித்த வஸ்துவாக நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல அது எந்த அளவுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 3-5% ஒத்துக்கிறீங்க. அதுதான் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை 5% விளங்குது. புரியுதா? நீ நோபல் பரிசு வாங்கினாலே 5% தான் மைண்டை யூஸ் பண்ணுற, பிரெயினை யூஸ் பண்ணுறேன்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை நாம் அடையிறதுக்கும் அறியறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, இப்போ ஒரு வாட்ச் இருக்குது. வாட்சை கடையில் போய் வாங்கணும்னா அந்த வாட்ச் வெளியில் இருக்குது, கடையில் போய் வாங்கிட்டு வர போகிறீங்க. வாங்கிட்டு வர்றது ஒரு பொருள் அது போய் வாங்கிட்டு வரீங்க. 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் வெளியூர் போய் சென்னை சிட்டியில் போய் வாங்கிட்டு வரீங்க. ரிச்சி ஸ்ட்ரீட் போய் வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ உங்கள் கையில் கட்டியிருக்கீங்க. இப்போ வாட்சை அடையிறதா? இப்போ அந்த வாட்சை பார்க்குறீங்க, மணி பார்க்குறீங்க. இப்போ வாட்சை பார்க்குறீங்களா? திடீர்னு வாட்சு கட்டமா இல்லையான்னு டவுட் வந்து டக்குன்னு கையை பார்க்குறீங்க. வாட்ச் இருக்குது. சொல்கிறது புரியுதா? வாட்ச் இருக்குது, கையில் தான் இருக்குது வாட்சு. இப்போ வாட்சை நீங்கள் அடையிறீங்களா அறியறீங்களா? வாட்ச் கட்டணும்னா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு தானே பார்த்தீங்க. அப்போ ஒரு டவுட்டு, ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு செயல் நடந்துச்சா? 5-6 நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுக்குள்ளே. அது பார்த்தோன்னே என்ன பண்ணுறீங்க? இருக்கே அறியறீங்க. இப்போ அடைஞ்சிங்களா அறிஞ்சிங்களா? அறிவு தான். ஏன்னா அது வந்துடுச்சு ஏற்கனவே. அது மாதிரி ஆத்மாங்கிற பரம்பரை உள்ளே வந்துடுச்சு ஏற்கனவே. சரி, இப்போ வேதம் சொல்லுது அறிவால், மனசால், புலன்களால், பொறிகளுக்கெல்லாம் எட்டாத ஒரு பொருளாச்சே, வேதத்தால் கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ எப்படி அது அறிவால் அறிய முடியாதுன்னு சொல்லுதா இல்லையா? அறிவால், புலனால், பொறியால், வேதத்தாலே அறிய முடியலன்னு சொல்லுது. என்ன காரணம்? என்ன எதுக்கு அப்படி சொன்னிச்சு? இந்த கேள்வி வரலையா உங்களுக்கு? டவுட் வரலையா உங்களுக்கு? ஏன்னா யார் அறிகிறா? புத்தி அறிய முடியாது. புத்தி ஒரு கருவி. இந்த சித்து கண்ணை பார்த்து ஞானேந்திரியம் 5 இருக்குல்ல, அதெல்லாம் அறிவு பொருள்கள். அதனால தான் ஞானேந்திரியம்னு சொன்னாங்க. இப்போ 5 பொருளும் ஒரு பொருளை பார்க்குது, கேட்குது, பேசுது, தொட்டு பார்க்குது, மோந்து பார்க்குது. ஒரு மல்லிகைப்பூன்னு வச்சுங்க, மோந்து பார்க்கும், தொட்டு பார்க்கும், கண்ணில் பார்க்கும், மல்லிகைப்பூங்கிற வார்த்தை காதில் கேட்கும். இதெல்லாம் இருக்குது.
இதை யார் பொறி பார்க்குதா? பொறியா பார்க்குது? பொறி பார்க்கல. சரி, புலன் பார்க்குதா? புலனும் பார்க்கல. மனம் பார்க்குதா? மனமும் பார்க்கல. புத்தி பார்க்குதா? புத்தியும் பார்க்கல. அகங்காரம் பார்க்குதா? அகங்காரமும் பார்க்கல. சித்தம் பார்க்குதா? சித்தமும் பார்க்கல. அப்போ எது பார்க்குது? இதெல்லாம் ஏன் இதெல்லாம் பார்க்கலன்னு சொன்ன? பார்க்குற மாதிரி தெரியுது. உயிர் இல்லைன்னா பார்க்குமல்ல. அப்போ பார்க்குறது யார்? சித்து. சித்தோ சத்தோ பார்க்குது. ரெண்டும் சித்தும் சத்தும் ஒன்று தான். நம்ம உடம்பை வச்சு பேசும்போது சித்துன்னு சொல்லுவோம். சுவாமி சித்தும் சத்தும் துவைத்தம். இப்போ இந்த துவைத்தம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதத்துக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அதில் இனிமேல் உங்களுக்கு குழப்பமே வராது. துவைத்தம்னா கடவுள் எங்கேயோ இருக்கார், அவர் வேற நாம் வேறுன்னு ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தோம்ல. அது அறிவா அறியாமையா? அறியாமை. அதனால் ரெண்டாக தெரிஞ்சார், எங்கேயோ இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவர் நமக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் அவரை நம்ம அடையணும், இல்லை அறியணும், அவரை பிடிக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பேசுகிறோம்? அவரை தியானம் பண்ணுங்கன்னு. தியானிக்கிறது யார்? தியானிக்கப்படுற பொருள் யார்? ரெண்டு நினைக்கிறோம்ல. அது வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவத்தில் தான் இருக்கும். எப்போ நாமளும் அவரை ஒன்றுங்கிறது தெரியும்னா அனுபூதி ஏற்படும் போது மட்டும்தான் நம்ம ஒருத்தவங்கன்னு தெரியும். அது புரியுதா? சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ அறிவு இல்லாதப்ப அவர் வேற நாம் வேறன்னு நினச்சோம். அறிவு கொஞ்சம் வந்த பிற்பாடு உள்ளதான்ப்பா இருக்காருன்னு சொன்னோன்னே உள்ளே எங்கே இருக்காருன்னு கேட்குறீங்க. உடம்பு ஃபுல்லாக இருக்கார். ஆனால் ஒரு பாயிண்டில் உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ செவரை பாருன்னா செவரை தான் பார்க்குறோம், எங்கே பார்க்கணும்னு கேட்பீங்க. செவத்தில் புள்ளி வச்சா அந்த பாயிண்ட்டை பார்ப்பீங்க. அது மாதிரி புருவமத்தியை பாரு, சகசிராரத்தை பாரு, ஹிருதயத்தை பாருன்னு 3 இடத்த முக்கியமாக சொல்கிறாங்கல்ல. அந்த இடத்துல யார் பார்க்குறா? யாரை பார்க்குறாங்க? சித்து சத்தை பார்க்குது. சித்து சத்தை பார்க்குது. அது வரைக்கும் சத்து வேறு சித்து வேறங்கிற ஒரு அனுபவம் இருக்குது. அனுபவம் எல்லாம் பொய். ஒரு கொய்யாப்பழம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது, இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டுது. ஏன் கொய்யாப்பழம் நல்லா இனிப்பாக இருக்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கணுமே. லட்டு இனிப்பாக இருக்குன்னா எல்லாருக்கும் பிடிக்கணுமே. குலோப் ஜாமுன் எல்லாருக்கும் பிடிக்காத, பால்கோவா எல்லாருக்கும் பிடிக்காத. 5 மணி பிடிக்காதுல 5 மணி கூட சாப்பிடுவேன், நீ வாங்கி குடியா அப்படி கேட்குதா இல்லையா? தேனை தொட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு ஏன்னா என்ன காரணம்? எல்லாம் மறக்க முடியாது லைஃப்பில். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய சத்தை ஒரு பாயிண்டில் அது போய் சேருது, உள்ளேயே பயணிக்குது. அது முதல்ல தூரமாக இருக்கணும். மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் 2 அடி இருக்கலாம். அப்புறம் நெருங்க புருவமத்திக்கு வந்துச்சுன்னா 1 ஜான் இருக்கலாம். அப்புறம் அதில் நிறைஞ்ச தொடர்ந்து பயணிக்க இந்த அனுபவம் எப்படி வருது? இந்த நடுவுக்கு வந்துட்டோம், சுற்றிக்கிட்டு இருக்கு மைண்டு, நடுவில் இருக்குது, உச்சி மலருது, உச்சி குளிருது, ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது. இதெல்லாம் சொல்கிறீங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? நடக்குது. இதெல்லாம் என்னது? அனுபவம் தான். அப்புறம் ஒரு பாயிண்டில் ஒன்று மேலே நிசப்தமாக அப்படியே நிற்குது. அந்த நிலையில் 2 இருக்காது, 1 தான் இருக்கும். அந்த நிலையை தான் அனுபூதி நிலையை. அந்த நிலைக்கு போனவன் தான் பிராமணன்னு வஜ்ரசூச்சி உபநிஷத் சொன்னிச்சா இல்லையா? இப்போ யார் அனுபூதியில் இருக்குன்னா ஒருத்தனும் இல்லை, எவனுமே அனுபூதியில் இல்லை. பூலோகத்தில் இருக்கிற எவனுமே அனுபூதியில் இல்லை. இருக்கிறவன் கண்ணுக்கு படமாட்டான். அனுபூதியில் இருக்கிறவன் ஒன்று தியானத்தில் இருக்கணும். இந்த பின்னாடி சொல்லப்போகுது, தியானம்லாம் தேவையில்லைன்னு சொல்லப்போகுது. பின்னாடி எல்லாத்தையும் நீக்குது. ரொம்ப அற்புதமான உபநிஷத்து இது. அப்போ சித்து சத்தை அறியுது, அடையலை. அப்புறம் சத்தியார் நான் தான் அதுன்னு சொல்லுது. இப்போ சொல்லாது, அப்போ சொல்லும். ஏன்? இது வேற ஒருத்தவங்களுடைய பொருளாக இருந்ததுன்னா வேறு யாராவது உங்ககிட்ட அதை பிடுங்கிக்கலாம், எடுத்துகிட்டு போயிடலாம், தட்டி பறிக்கலாம். சத்தோட சித்து தொடர்பு கொள்றதுக்கு யாராவது தடுக்க முடியுமா? இப்போ வேறொரு பொருளாக இருந்தால் நீங்கள் எத்தனை தடையெல்லாம் வரும். உன்னுடைய பொருள் உங்களுக்குள்ளே இருக்கு, நீ தான் அது. அப்படி எப்போ தெரியும்? அனுபூதி ஆனால் தான் தெரியும். அதனால் அறிய முடியாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அறியறதுன்னு எதெல்லாம் சொல்கிறியோ அதெல்லாம் கருவிகள்.
அப்போ எது அறியுது? அதுதான் எல்லாரையும் அறியுது. அதனால் அது அறியப்படும் பொருள் அல்ல, ஆப்ஜெக்ட் அல்ல, சப்ஜெக்ட். இது புரியுதா? ஒரு சின்ன விசாரம்தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், திரும்ப இப்போ பண்ணுறேன். இந்த இடத்துல பண்ண தோணுச்சு பண்ணுறேன். சொல்கிறது புரியுதா? சொல்லுது. அப்போ அறியறது யார்? சப்ஜெக்டு. அதனால் அறிவு அறியலை, சித்து தான் அறிவை வச்சு. அப்போ அறிவு யார்? கருவி. நீ எந்த உபகரணத்தை கொண்டு வந்தாலும் அதெல்லாம் கருவி தான். ஏன்? சித்து இல்லாமல் எதுவும் வேலை செய்யாது. அது புரியுதா? புரியுதா இல்லையா? இந்த ஆடியோ திரும்பி போட்டு கேளுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். யாருக்கு புரியல கை தூக்குங்க. அதெல்லாம் புரியாது. அவருக்கும் புரியல. உனக்கு புரியுதா தம்பி சதீஷ்? புரியலை. என்ன பேசியிருந்தீங்கன்னே தெரியல, இடையில வந்தால் என்ன தெரியும். உங்களுக்கு புரியுதா தம்பி? கொஞ்சோண்டு புரியுதா? நுழைஞ்ச வால் மட்டும் இன்னும் நுழையினியா? சரி, திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க. உங்களை பற்றி தான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியலன்றீங்க. உங்களை பற்றி தான் பேசுகிறேன். உங்களுக்குள்ளே 2 இருக்கா இல்லையா? அனுபவம் தான் 2, உண்மை 2 அல்ல. நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் பல கோடி வருஷமாக? ஒன்று இல்லைன்னு சொன்னோம், எங்கேயோ இருக்காருன்னு சொன்னோம், அப்புறம் கோயிலில் இருக்காருன்னு சொன்னோம், அப்புறம் நமக்குள்ளே இருக்கார் போல் இருக்குன்னு சொன்னோம், அப்புறம் நாம் தான் அதுன்னு சொல்கிறோம். எப்போ? எல்லாத்துக்கும் அறிவு இருக்கணும். அது முக்கியமான பாயிண்டாக சொன்னால் கோபம் வரும். அறிவு இருக்கான்னு கேட்குறாருன்னு. அறிவு இருந்தால் ஏன் கேட்க போகிறோம்? அறிவு இருந்தால் கேட்க போகிறோமா? கேட்குறவங்களுக்கும் அறிவு இருக்கணும், கேட்கப்படுறவங்களுக்கும் அறிவு இருக்கணும். உங்களுக்கு அறிவு இல்லையாச்சி, அதனால் கேட்குறீங்களாண்ணா? சரி வச்சுங்க, நானும் உங்கள் கூட தானே இருக்கேன், தப்பு இல்லை. அறிவு இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். பொய்யறிவு எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்லிக் கொடுக்காதெல்லாம் செய்யுது. என்ன வேகமாக வேலை செய்ய தெரியுமா? பொய்யில் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது பொய். மெய்யினா என்னதுன்னு கேட்கும். சத்தியம், அது என்ன சத்தியம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சுகத்தை பற்றி சுகம்னா அந்த காலத்தில் சுகம்னா ஆனந்தம், இந்த காலத்தில் சுகம்னா வெளியில் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு, சினிமா, வேறு என்ன, பீச்சு, வேறு என்ன, பைனாகுலர், அப்புறம் என்ன வேறு, காரு. உங்களுக்கா தெரியாத பொருள்? அவ்வளோ பொருள் இருக்குது. எல்லாம் பொருள் உங்களுக்கு சுகம் கொடுக்குதா? காரில் போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. காருக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா மகிழ்ச்சி? காருக்கா, உங்களுக்கா? இதை சொன்னால் நம்மளை மகிழ்ச்சி காருக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா? அது என்ன, காரில் போனால் தான் மகிழ்ச்சி வருது, சைக்கிளில் போனால் வர மாட்டேங்குது. அப்புறம் சாதாரண 500 ரூபா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டால் எங்களை மதிக்க மாட்டாங்க, எங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கி கட்டினோம்னா அங்கேயே எழுதி ஒரு பெயிண்டில் எடுத்து எழுதி அட்டையில் ஒரு கழுத்தில் மாட்டி விட்டுக்கிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸு 50,000 50,000 50,000 அப்படின்னு சொல்லிட்டே போக வேண்டியது. அப்புறம் அங்கங்கே ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு போடுவாங்க தெரியுமா? சினிமாலாம் கட்டுவான், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, சஷ்மா, ஸ்பெக்டக்கல்ஸ், அது பக்கத்தில் ஒரு தொங்கும், கேட்டால் 12,000 ரூபாம்மா. ரேபன் கிளாஸ், அது மாதிரி ஒரு பொருளுக்கும் அங்கங்கே விலை போட்டு வச்சுருப்பான். அவர் யாராவது ஒருத்தன் விலைக்கு வாங்கிடுவான். அதான் நடக்கும் கடைசியில். எது புரியுதோ புரியலையோ, சுகமிதி சச்சிதானந்த ஸ்வரூபம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தோட தொடர்பு கொண்டீன்னா, தொடர்பு கொள்வது அறிவு, அதுதான் சித்து. சத்து என்பது அன்பு, சித்தானது அன்பை தொடர்பு கொண்டால் ஆனந்தம் என்ற ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகி ஆனந்தம் என்ற குமரன் முருகப்பெருமான் பிறக்கிறான். அன்புங்கிற சத்தை, அறிவு என்ற சித்து சக்தியானது சிவபோகம் செய்தால் ஆனந்தம் என்ற முருகப்பெருமான் பிறக்கிறான். இதுதான் உபநிஷத்தினுடைய சாரம். உபநிஷத்து சாரத்தை பற்றி சலாமானா என்ன படம்? சலாம்னு ஒரு படம் வந்துருக்கு போல, லால் சலாமா? லால் சலாம் படத்தில் அவர் பேசியிருக்கார் உபநிஷத் பற்றி.
நான் பூரணமாக பேசலை, கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சதை பேசியிருக்கார், அதில் வாங்கிட்டு பேசியிருப்பார் போல. சரி, அன்புங்கிற சிவத்தை, அறிவுங்கிற சக்தி யோகம் பண்ணும்போது ஆனந்தம் என்ற முருகப்பெருமான் பிறகு இதான் தாத்பரியம். தாத்பரியம்னா என்னது? மைய கருத்து, உட்பொருள். இதான் உட்பொருள். எங்கே இருக்குது? உனக்குள்ளே இருக்கே, உனக்குள்ளே இருக்கு, அது நீ தான். யாரும் இது வரைக்கும் சொல்லலை, வேதம் சொல்லுது. இப்போ தான் வேதத்துக்கே வந்திருக்கும். இப்போ தான் நான் அப்படியா அப்படின்னு இப்போ தான் லைட்டாக தெரியுது. அது நம்பலாமா நம்ப வேண்டாம்? இந்த உபநிஷத்து இந்த மந்திரங்கள்லாம் இல்லைன்னா நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? சங்கரரே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம், சுவாமிநாத சுவாமியே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்? இப்போ தான் பிரமாணம். இதுதான் நம்மளுடைய பெரிய பொக்கிஷம், பெரிய வரம். உலகத்தில் எந்த கல்ச்சர்லேயும் இந்த மாதிரி ஒரு மகத்து கிடையாது. இதுவே நம்ம மேன்மையானவர்கள்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். அதை தொடர்புக்கு வந்துட்டோமே, அது பெரிய அதிசயம், பெரிய அதிசயம். நூலை ஆராயிறது பெரிய அதிசயங்க, பெரிய அதிசயம். நூலை ஆராயிறது பெரிய அதிசயம், பெரிய வரம். அதனால் சுகம்ங்கிறது என்னன்னா, உள்ளே இருக்கக்கூடிய சத்தோட தொடர்பு கொண்டு அனுபூத்தி அடையிறது. அனுபவம் அனுபூத்தியாக மாறுது. நீங்கள் சத்துன்னு தான் நினச்சி தொட்டீங்க, அது என்னென்னா பேரானந்தத்தை கொடுக்குது. அந்த ஆனந்த ஸ்வரூப சைவ சுகம், அதுதான் சுகம். ஏன்? ஒரு வாட்டி தொட்டால் போதும், நிரந்தரமான இன்பம். பிளிஸ் சென்டர்னு நம்ம மூளையில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த போதை வசலாம் பயன்படுத்துகிறவங்க அப்படி குறுக்கு வழியில் அதை பயன்படுத்தி போகிறாங்க, ஆனால் மென்டல் ஆக்கிட்டோம். இது என்னது? ஏற்கனவே நாங்கள் மென்டலாக தான் இருக்கோம், ஏதாவது வழி சொல்லியா நல்ல வழின்னா அதுதான் இது உபனிஷத். இதை பிடிச்சி மெதுவாக போனீங்கன்னா அதை சொல்லுத. சத்குரு சிரவண மனன நிதித்தியாசனம் என்னென்ன வார்த்தை சொன்னிச்சு? சத்குரு, உபாசனா, சிரவண மனன நிதித்தியாசனம், மனனம், இதெல்லாம் சொல்லுது. சொன்னால் அந்த நேர்மையான வழியில் அந்த இன்பத்தை தான்ப்பா நம்ம தேடின்னு இருக்கோம் வெளியில். அந்த இன்பத்தை தான் வெளியில் தேடிகிட்டு இருக்கோம். சரி, அது கிடைக்க லேட் ஆகுது, அதுக்குள்ளே ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சுகம். எவ்வளோ நேரம் அந்த சுகம் இருக்கே? 1 மணி நேரம் இருக்கும். டீ சாப்பிட்டா 1 மணி நேரம் எஃபெக்ட்டு இல்லையா? போதை வஸ்துக்கெல்லாம் பயன்படுத்தினா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் லிமிட்டடில் வந்துடும். இதுதான் என்னது? நிறையானது, நிரந்தரமானது. அதனால் சைவ சுகம். அத்வைத நிலையே அனுபூத்தி நிலையே ஆனந்தம். அத்வைத்தம் ரெண்டானது ஒன்றாயிடுச்சு. சித்த சத்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தாங்க ஆனந்தம். சுருக்கமாக சொல்லணும்னா என்னது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அதான் அதுதான் அத்வைதம்னு பேர். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ரெண்டானது ஒன்றானது. ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு பாட்டு இருக்க, மணி இப்படி சுற்றி வருமே, 12 வந்து 2 ஒன்றாயிடும். இந்த பாட்டெலாம் ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது ஞாபகம்லாம் சிரிக்கிங்க. சரி, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான். வீட்டில் போய் இப்போ 8:30 மணிக்கு பேசிக்கலாம் விடுங்க. அது கேட்காம கண்டுபிடிக்காமல் மைண்ட் அதிலே தான் ஓடும். இப்போ கிளாஸ் முடிகிற வரைக்கும் அது என்ன பாட்டு. ஆமாம். அதனால் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் என்னது? ஆனந்தம். இப்போ நமக்குள்ளே இருக்குது. குரு சொல்கிறாங்க பூர்வமத்தியில் இருக்குது, சஹஸ்ரார்த்தத்தில் இருக்குது, ஹிருதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 இடத்துல எங்கே வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அள்ளி பருக வேண்டியதானே? உங்களுக்கு வேண்டியது ஆனந்தம் தானே? அதே வெளியில் காசு கொடுத்து வாங்குறீங்க. முதல்ல வெளியில் தான் தேடணும். அப்போ தான் என்ன வரும்? இனிமேல் வெளியில் தேடி பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ வெயில் அலைய வேண்டியதாக இருக்குது கர்மம். என்ன தேட்டரில் போய் விறுவிறுக்க சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி அலைய வேண்டியதாக இருக்கிற அண்ணன் சினிமா பார்த்துட்டு வரவன் எப்படி இருப்பான்? எனர்ஜெட்டிக்காக வருவானா? சுவாமிநாத சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி வருவானா? மோரக்கட்டையெல்லாம் பாருங்களேன், எல்லா எனர்ஜியும் விட்டு கண்ணெல்லாம் உள்ளே போய் டொக்கு விழுந்து பேனும் வருவான். பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு தெரியல அவனுக்கு. சுகத்தை தேடுறான் அவன். புரியுதில்ல?
உங்களுக்கு புரிஞ்சே தப்பிச்சிட்டிங்க. அப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் ஆனந்தம். இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது துக்கம்னா என்ன? புறப்பொருளில் இன்பத்தை தேடுறது துக்கம். நிறைய பாயிண்ட் ஈஸியான உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், மந்திரத்தை சொல்கிறேன். துக்கம் இது அனாத்ம ரூபம். ஜடம் இருக்குல்ல, மித்யா பொருள் இருக்குல்ல, அது பேர்லாம் அனாத்மா. ஆத்மா அனாத்மா. ஆத்மாங்கிறது நம்ம உயிர், அனாத்மாங்கிறது நம்ம உடம்பு. இப்போ உள்ள சத்தை தொடர்பு கொண்டா ஆனந்தம், புறத்தை ஜகத்தை தொடர்பு கொண்டா துக்கம் கலந்த சுகம். துக்கம் கலந்த சுகம். நீ சுகத்தை அனுபவிக்கணும்னு உள்ளே இறங்குன, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சுகமாக இருந்த, அப்புறம் பாக்கி 23 மணி நேரம் துக்கமாக இருக்க. அந்த 1 மணி நேரம் சுகம் 23 மணி நேரம் துக்கமாகிடுச்சு. ஆகுதா இல்லையா? இதெல்லாம் அப்படி தான் இருக்கணும். ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதையே அனுபவிச்சுன்னு கிடக்கிறான். புரியுதில்ல? புறப்பொருட்கள்லேருந்து வரது எல்லாம் அந்த சிந்தனையே துக்கம்னு சொல்கிறாரு. என்ன சொல்லுது பாருங்கள். துக்கம் இது துக்கம்னா அனாத்ம ரூபக விசேஷங்கல்பக. விஷயங்கள் இருக்கு இல்லையா, போகங்கள் இருக்கு இல்லையா, அதை சிந்திக்கிறது துக்கம். அதை அடையணும்னு நினைக்கிறது துக்கம். ஏவ துக்கம். போக சிந்தனையே துக்கம். போகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே துக்கம். நீ போகிக்கணும்னு நினச்சின்னா எங்கே போகிக்க போகிற? சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற, எங்கே சுகத்தை அனுபவிக்க போகிற? எந்த பொருளில் சுகம் இருக்கு? உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா? உள்ளே நீ போகிறதில்ல. ஏன்னா உனக்கு அறிவே கிடையாது. வெளியில் தான் நீ தேட போகிற. அப்போ வெளியில் எங்கெல்லாம் தேடுற? எங்கெங்கேயோ தேடுற. எங்கே நிம்மதி நிம்மதி என்று அப்படி தேடிட்டு இருக்க. யாராவது ஒருத்தவனாவது அடைஞ்சானா கேளுங்க. யூடியூப்பில் குருவை கூட தேட முடியாது. யூடியூப்பில் குருவே தேட முடியாது. அப்புறம் ஞானத்தை தேட முடியுமா? பிரம்மத்தை தேட முடியுமா? ஒரு ஆடியோ ஒன்று தொட்டுச்சுன்னா அந்த குருவை போய் பாரு. காசு நீ கொடுக்கவே வேண்டாம், ஃப்ரீயாகவே வாழ்நாள் ஃபுல்லாக நீ கற்றுக்கோ, தப்பு இல்லை. ஆனால் குருவை போய் பாரு. கை கட்டி வாய் பற்றி நமஸ்காரம் பண்ணி தொலை. குரு இல்லாமல் ஞானம் வராதுங்க. ஞானம் இல்லாமல் பிரம்மம் வராது. எங்கே? உள்ளேருந்து தான். யூடியூப்பில் கேட்டுகிட்டே இருந்தால் எத்தனை நாள் கேட்டுகிட்டே இருக்க போகிற? டவுட் வந்து யார்கிட்ட போய் கேட்பேன்? யூடியூப்லேயே கேட்பியா? அந்த ஆடியோவை திரும்பி போட்டு டவுட் அங்கேயே கேட்பியா? என்ன உங்கள் ஃபிலாசபி? எது தடுக்குது? உன்னுடைய ஆணவம் தடுக்குது, உன்னுடைய அகங்காரம் தடுக்குது. குருக்கிட்ட முன்னாடி கை கட்ட முடியல உன்னால். கை கட்ட முடியாதவன் எப்படி நீ பிரம்மத்தை அடைய முடியும்? என்ன சொல்கிறாரு ரங்கநாத பெருமாள் ராமானுஜருக்கு? நீ ஸ்ரீ உடையவர், திரு உடையவர். என்னையும் இந்த சன்னதியும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், பரத்தையும் உன்னிட்ட ஒப்படைக்கிறேன். யாரை வேணாலும் முக்திக்கு அனுப்பு, ரெக்கமெண்டேஷன் கொடு சொல்கிறாரா இல்லை? எத்தனை பேர் தெரியுமா அவருக்கு? எத்தனை பேர் தெரியுமா ராமானுஜருக்கு? ரொம்ப விளங்குனது பெரிய பெரிய நம்பிகளில் போட்ட மதுராந்தகத்தை ஏரிகாத்த ராமன் கோயிலில் தான் பஞ்ச சம்ஸ்காரம் நடந்திருக்கு அவருக்கு. காஞ்சிபுரம் வந்து அவரை தேடி போகிறாரு, அவர் இவரை தேடி 2 பேரும் இடத்துல மீட் ஆகுறாங்க. இவர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டு போகிறாரு, பெரிய நம்பி காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு வர்றார் இவரை பார்க்குறதுக்கு, ராமானுஜரை பார்க்குறதுக்கு. இவர் பெரிய நம்பியை பார்க்க போகிறாங்க. போகிற வழியில் அந்த காலத்தில் இந்த வாய்ப்பெலாம் இல்லையே, ஜிபிஎஸ் கிடையாது, செல்லு கிடையாது. இப்போ நான் கிளம்புறேன்னாலே அவ்வளோ பிரச்சனை. நாதமுனிகள் கும்பகோணம் கோயிலுக்கு போகணுன்னா எத்தனை நாள் ஆகும்? காட்டுமன்னா சிதம்பரம்லேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு எத்தனை? ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். அதை விடுங்க, நம்ம ராமானுஜர் திருக்கோசியூர் 110 கிலோமீட்ரு, அப் அண்ட் டவுன் 220 கிலோமீட்ரு, 18 முறை போயிருக்காரு ஒரே ஒரு சிங்கிள் லைன் வாங்கிறதுக்கு, உபதேசத்தை வாங்கிறதுக்கு. அவரை கல்லூரி மங்கன்னு சொல்லலாம். அவர் யார்? திருக்கோசியூர் நம்பிகள் வச்சு சோதனை போட்டு வறுத்து எடுத்துடுறாரு. எதுக்கெடுத்தாலும் நடந்து தான் போகணும். அதனால் சுகம் என்பது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் சுகம், அனுபூதி தான் சுகம். துக்கங்கிறது போகத்தை சிந்திக்கிறதே
துக்கம். ஏன்னா நீ வெளியில் தான் நீ போகம் பண்ணணும்னு நினைக்கிற, பொருட்களோட தொடர்பு வச்சுக்கணும்னு நினைக்கிற. அந்த பொருள் கிடைக்காட்டினா தாபம், பசி இருக்குது, சாப்பாடு இல்லை, அலையிற. இந்த பசியே இல்லாத நிலைக்கு நாம் போகணும். உள்ளே போனால் தான் அதுக்கு விடிவு. இல்லைன்னா திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு கிடக்க வேண்டியதுதான். அதான் பிறவி, அதான் ஜென்மா. துக்கமிதி அனாத்ம ரூபக விசேஷங்கல்பக, விஷயங்களை போகப் பொருட்களை சிந்திக்கிறது. ஏவ துக்கம், போக சிந்தனையே துக்கம். தற்காலிக இன்பத்தை பூர்த்தி செய்ய தவிப்பதும் முயல்வதும், அதை தடை செய்பவர் மீது கோபப்படுவதும். நீங்கள் கேட்குற பொருள் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைக்க போகுது, அதை ஒருத்தன் தடுக்கிறான் வச்சுங்க, கோபம் வருமா? அந்த இடத்துல என்ன பண்ணிடுறான்? காலி பண்ணிடுறான். கேட்ட பொருள் அவன் கிடைக்கல, அது குறுக்க யாராவது நின்னா எப்படி இருக்கும்? அவனா பசியில் இருக்கான், தபாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அடைய போகிற நேரத்தில் குறுக்க நிற்கிறான் ஒருத்தன். என்ன பண்ணுவான்? அவனை வெட்டி போட்டுருவான். இதெல்லாம் என்னது? புறத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள். அதனால் இது துக்கம் அப்படி சொல்லியாச்சு. மிக முக்கியமான மந்திரம். ஸ்வர்க்கம்னா எது? பிறந்துட்ட, ஸ்வர்க்கம்னா என்ன? உனக்கு ஏதாவது கதி இருக்கானா? இருக்குங்குது. என்ன கதினா, ஸ்வர்க்கம் இது சத் சர்க்கக, சத் சம்சர்க்கக, நல்லவர்கள் நட்பு, அவர்களோட பயணம். யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், குருமார்கள், இவங்க கூட பயணம். ராமானுஜரோட பயணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் தெரியுமா போட்டா போட்டி? ஏன்? ஆனந்தம், எப்போதும் ஆனந்தம், எப்போதும் பரமானந்தம், எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. எப்படி இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ பேர் எல்லாருமே சிஷ்ய பரம்பரை தான். ஆளவந்தாருக்கு எவ்வளோ சிஷ்யர்கள் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஸ்வர்க்கம் எதுன்னு கேட்டால் பிறந்தாச்சு, இது நரன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்வர்க்கம் என்னன்னு கேட்டால், ஸ்வர்க்க இது சத் சம்சர்க்கக, ஸ்வர்க்கக, நல்லவருடன் பயணம், ஸ்வர்க்கம். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சத்சங்கங்கிறது இப்போ தெரியுதா? சத்சங்கங்கிறது நல்லவர்களோடு பயணிக்கிறது. அதில் போனால் போதுன்னு சேர்த்து விட்டால் ஃபோட்டோ நிறையா வருதுன்னு விலைக்கு போடுது. அப்புறமா என் பையன் தண்ணியில் போட்டுட்டான், செல்லை மாற்றிட்டேன், சிம் கார்டை மாற்றிட்டேன்னு பொய்யே சொல்லுது. அபிஷ்டம். சத்சங்கத்தில் அதுக்கு தான் கண்டவனையும் சேர்க்கக்கூடாது. அவனாக தேடி கெஞ்சணும். அப்போ சேர்த்தோம்னா அவனுக்கு அறிவு இருக்கும். ஒரு வாட்டி வெளில போட்டான், திருப்பி சேர்க்கவே மாட்டான். அது தெரியுமில்ல? எவ்வளோதான் பேர் உள்ளே வர முடியாமல் இப்போ தவிச்சுட்டு இருக்கான். என்ன காரணம்? அறிவு இல்லை. யார் யார் பேச்செல்லாம் கேட்டு எங்கெல்லாம் போகக்கூடாதோ போய், என்னெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சு தெருவில் நிற்குது. சத்சங்கங்கிறது ஒரு ஸ்வர்க்கம். போதுமா? இந்த ஒரு மந்திரம் போதும். சத்சங்கம் உங்களுக்கு கிடைச்சது, இந்த மாதிரி குரு கிடைச்சது, நித்திய ஆனந்தம், நித்திய தரிசனம் கிடைக்குமா? இது அதான் சேஞ்ச் ஆகுது லைஃபு. டேர்னிங் பாயிண்ட்டு நான் பொய்யா சொல்லுது. இந்த மந்திரம் இருக்கே, ஸ்வர்க இது சத்சங்க சத் சம்சர்க்கக, நல்லவர்களோடு பயணம். சும்மா பார்த்தாலே குருவின் மேனி பார்ப்பது, குருவின் நாமம் சொல்வது, நாமம் கேட்பது, வாய் உச்சரிப்பது, காது கேட்பது, கண்ணால் பார்ப்பது, எல்லாம் ஸ்வர்க்கம்னு சொல்லுது மந்திரம். சரி, நரகம் எது? நரக இது அசத் சம்சார, தீ நட்பு, கூடா நட்பு. எழுதியிருக்காரா இல்லையா? கூடா நட்புன்னு எழுதியிருக்காரு. அசத் சம்சர்க்க, அசத்தோடு சேர்ந்துக்கிறது. அசத்துனா என்ன? அறிவில்லைன்னு அர்த்தம். அதுக்கு அறிவில்லாத கூட சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னா, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழேயே இருக்கும். அது கீழே வச்சுக்கும். அது மேலே இருக்கிறவங்கள சித்திக்காது, மேலே போகணுன்னு நினைக்காது, கீழேயே வச்சுக்கும் மைண்டை. அசத்தோட தொடர்பு நரக்கம்னு பேர். நரக்க தீச்ச அசத் சம்சார விஷய
பொய்யான இந்த சம்சார போகங்களோடு சம்சர்க தொடர்பு. ஏக்குன்னா ஏவ நரக்க, அதுதான் நரகம். அப்போ நல்லவருடன் நட்பும் பயணமும் சொர்க்கம், போக நட்பே நரகம். இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, அந்த எய்த்தாப்பில் உட்காந்து 2 நல்ல மனுஷாலாக இருக்காங்க, உங்கள் பயணமே சூப்பராகிடும். இங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் பயணமே சூப்பராகிடும். ட்ரெயினில் போகிறதே அப்படி மாறுதுன்னா லைஃப் ஃபுல்லாக மாறுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ட்ரெயினில் 5 மணி நேரம், அப்புறம் போகிறப்பக்குள்ளே வருத்தப்படுவாங்க, கண்ணெலாம் கலங்குவாங்க, சப்பாத்தி 2 பேரும் மாற்றி சாப்பிட்ருப்பாங்க, அந்த ஊசி போன அந்த புளிய சாதத்தை 2 பேரும் சாப்பிட்ருப்பாங்க. போகிறதுக்குள்ளே கண் ஆட்டத்து கூட இதை கூட அதை கூட போகிறதுக்குள்ளே அவ்வளோது ஃப்ரெண்ட்ஷிப் வருது, அவ்வளோ சொர்க்கமாகிடுது. வாழ்நாள் ஃபுல்லாக சொர்க்கம்னா என்ன வேணும் இதுக்கு மேலே? அதான் அரிது இதெல்லாம். என்ன பொய்யை பற்றிய சிந்தனையே நரகம். இதுக்கு மேலே என்ன இருக்குது? இந்த நரகம் ஏன் வருது? பொய் பின்னாடி ஏன் போகிறோம்? அவித்யா காமகர்மம் மறக்கவே கூடாது. அவித்யா, அப்போ உள்ள அவித்யா இருந்தால், இருட்டாக இருந்தால் ஆசை நிறையா இருக்கும். உள்ள வெளிச்சம் இருந்தால் ஆசையே இருக்காது. உள்ள வெளிச்சம் இருந்தால் எப்போதும் ஆனந்தமாக இருப்பேன். எதுக்கு ஆசை உனக்கு? இப்போ நீ எப்போதும் துக்கத்தில் இருக்கிறதுனால ஆசைன்னு அலையிற, இன்பம்னு அலையிற. உள்ள வெளிச்சம் இருந்துச்சுன்னா ஆசையே இருக்காது, எப்பயும் மகிழ்ச்சி. இப்போ சாப்பிடலைன்னா பசியில் சாப்பாடுன்னு அலைவேன். இப்போ சாப்பிட்டுட்டு பூரணமாக உட்காந்துருக்க, என்ன சாப்பாடு எங்கே இருக்குன்னு கேட்பியா? சொல்லுங்கள். அதே தான் அவித்யா காமகர்மம். இது மிக முக்கியமான வாக்கியம். அது இந்த வாக்கியம் உள்ளே போனால் ஞானத்தை சீக்கிரம் தேடணுங்கிற புத்தி வரும். இப்போ ஞானத்தை பார்க்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ போதும், அதுவே அதிசயம். இன்னொன்று நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இருப்போமா? ஏன் 2 கேட்டால் என்ன கேடு? எத்தனை ஜென்மா விட்டு போனேன்? 2 கேட்டால் என்ன கேடு? 4 கேட்டால் கூட என்ன கேடு? கெட்டது எதாவது நடக்குமா? ஹெட்ஃபோன்லாம் போட்டு யாரும் கேட்காதீங்க ஆடியோ, தயவுசெய்து. ஹெட்ஃபோன் யாருமே, இதை கேட்குறவங்களும் சொல்கிறேன், ஹெட்ஃபோன் போட்டுலாம் ஆடியோ கேட்காதீங்க. ஒரு ஸ்பீக்கரை வாங்கி காமனாக வைங்க. வீட்டில் குழந்தைங்க, ஒய்ஃபு, அப்பா அம்மா எல்லோரும் கேட்பாங்க. அப்பா அம்மா யோசிப்பாங்க, பையன் இவ்வளோ விஷயமா இருக்கானே, தெளிவாக இருக்கானே, நமக்கு இது மாதிரி யாரும் சொல்லித்தரல நினைப்பாங்க. கண்டிப்பாக நினைப்பாங்க. அறிவுன்னு தான் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? ஒரே ஒரு ஆடியோ எல்லாரையும் மாற்றிடுங்க. நீங்கள் உங்கள் மிஸ்ஸஸ்கிட்ட சொல்கிறது தயக்கப்படுற விஷயமா இருக்கும், இல்லை உங்கள் மிஸ்ஸஸ் உங்ககிட்ட சொல்லக்கூடிய தயக்கப்படக்கூடிய பொருளாக இருக்கும். அதெல்லாம் இங்கே என்ன பண்ணுவாருங்க, குரு உடச்சி துவம்சம் பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர் அவனே கட்டிக்கிறானா இல்லை? யார் கட்டுறா? பந்தம் யார்? நாம தான் பந்தம், நம்மளே கட்டிக்கிறோம். எக்கச்சக்கமான கயிறு ஏற்கனவே உன்னை கட்டி தான் அனுப்பிச்சிருக்கு. முக்கியமான 3 கயிறு, அப்புறம் 16 கயிறு, அப்புறம் 24 கயிறு, அப்புறம் 36 கயிறு, அப்புறம் 96 கயிறு போட்டு கட்டியிருக்கு. அதுக்கு மேலே நீ இன்னும் இருக்கிற கயிறெல்லாம் போட்டு கட்டிக்கிற. பணத்தை செலவு பண்ணிடக்கூடாது, பாதுகாப்பாக வச்சுக்கணும், எதிர்காலத்துக்கு வேணும். ப்ரெசண்ட்டு போயிட்டே இருக்குது. அறிவை தேடுனா ஒரு பிரச்சனை. அறிவை தேடுறதுக்கு பணம் அவசியம் இல்லை. இப்போ அவித்யா காமகர்மம்னா அவித்யா உள்ளே இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க மாட்டோமா? நமக்கு அறிவு இல்லைங்கிறது தெரியலையா? எது வரைக்கும் உனக்கு காமகுரோதாதிகள் இருக்கோ அது வரைக்கும் உனக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். உங்கள்கிட்ட காமகுரோதாதிகள் இருந்தாலும் செயல்படாமல் வருத்துட்டேன்னு வச்சுக்க, இந்த பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் செயல்படாது, உன்னை டார்ச்சர் பண்ணாது, உன்னை பள்ளத்தில் தள்ளாது. உனக்கு என்ன இருக்குது? ஃபுல்லாக இருட்டு இருக்குது, அதான் இருட்டை தேடுற. அவித்யா காமகர்மம். சும்மா சாதாரணமாக டெய்லி கூட அதை நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய வாக்கியம் எழுதியிருக்கீங்கள. அவித்யா காமத்துக்கு காரணம், காமம் கர்மத்துக்கு காரணம், கர்மம் ஜென்மாவுக்கு காரணம், ஜென்மா மறுபடியும் ஜென்மாவுக்கு காரணம். எத்தனை பிறவி தான் எடுக்க போகிறீங்க? எடுத்ததெல்லாம் பத்தாதா? சரி, நல்ல உங்களுடைய நட்புன்னு சொன்னோமா. அடுத்து பாருங்க,
மகாஜனசிய சம்சர்க்கம் கஷ்யனோ உன்னதிகாரக. இப்போ நீ நல்லவங்களோட நட்பு பண்ணினா உனக்கு சொர்க்கம்னு சொல்லிடுச்சு. இதே மகாஜனங்கள் இது மாதிரி குருவோ யோகியோ ஞானிகளோ, இவங்க ஞானிகள், இவங்க குரு, இவங்க இந்த மாதிரி ஒரு உன்னத நிலையில் இருக்காங்க, ஒரு ஞானம் பெற்றவர், ஒரு அனுபூதியானவர், ஒரு அருளாளர், இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படிப்பட்டவங்களுடைய நட்பு ஏற்பட்டால், சம்சர்க்கம் ஏற்பட்டால், கஷ்யனோ உன்னதிகாரக, எப்படி என் வாழ்க்கை மாறாமல் இருக்கும், உயர்வடையாமல் இருக்கும்? கேள்வியை கேட்குறாரு. சாமானிய மனிதர்கள் நல்லவர்களோட நட்பு கிடைச்சாலே சொர்க்கம். மகாஜனசிய மகாத்மாக்களுடைய நட்பு கிடைச்சா என்னுடைய வாழ்க்கை மேன்மை. எங்கே மேன்மை? மூலாதாரத்தில் மேலே ஏறலாம், அதான் மேன்மை. இப்போ எங்கே இருக்கும்? மூலாதாரத்தில், சுவாதிஷ்டானத்தில், மணிபூரகத்தில் 3 அக்னி நல்லா சூப்பராக வேலை செய்யுது. அது எப்படின்னு கேட்டால், பத்மபம் ஸ்திதம் வாரி தத்தே முக்தா பலாஸ்ரியம். பத்மம் தாமரை நல்லா மலர்ந்துருக்கு, மலர்ந்தே தீரும். மலர்ந்த இடத்துல ஒரு பனித்துளி என்ன ஆகுது? அது மேலே பட்டிருக்கு, முத்து முத்தா அழகாக தெரியுது. இந்த பனித்துளி தாமரையோடு சேர்ந்ததுனால அது முத்து போல பிரகாசிக்குது. அது போல் நாமெல்லாம் பனித்துளி முருகப்பெருமானோட சேர்ந்ததுனால மகிழ்ச்சியாக இருக்கும். இதுதானே உண்மை. சேர்த்தாரு, நம்மளை சேர்த்துக்கிட்டாரு, அது சொல்லுங்கள். நம்ம மோரக்கட்டையை பார்த்து இந்த உலகமே ரிஜெக்ட் பண்ணிடுச்சு நம்மளை. என்னையெல்லாம் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன வயசுலேருந்தே முதல் கலரு, சூப்பர் கலரு பார்த்துட்டு இன்னும் இந்த பையன் உண்டா இல்லையா? எல்லாருக்கும் அந்த ரிஜெக்ஷன் உண்டு, மறுக்கப்பட்ட பொருள். அப்படி தான் இருந்தோம், துரதிர்ஷ்டசாலி நினச்சோம். விசிஷ்டாத்வைத்தில் ஒரு தத்துவம் இருக்குது. என்னென்னா, ஒருத்தவன் மேன்மை பெறுவதற்கு பக்தி காரணமா, தொண்டு காரணமா, ஞானம் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் நல்லா புரிஞ்சுங்க. விசிஷ்டாத்வைதம் துவைத்தத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதம் தான். அத்வைதம் நிர்குணம், உலக பொதுமறையாக இருக்கிற விஷயம். சத்தை நம்புகிறோம், சத்த சித்த ஆனந்தம் அதே தத்துவம் தான், அவங்களும் அதே தத்துவம் தான். ஆனால் சகுனம். சகுனம்னா என்னது? பெருமாள் காலையில் வெண்ணெய் சாப்பிடுவார், அப்புறமா மத்தியானம் போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பார், அப்புறமா கோபியர்களோட கொஞ்சம் நேரம் விளையாடுவார், அப்புறமா சாயந்தரம் பசங்களோட விளையாடுவார், யசோதா அவன் கட்டி போடுவா, குறும்புத்தனம்லாம் பண்ணுவார். அப்படின்னு ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறுதி வரைக்கும் வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கிறது. இது அனுபவம், தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. இது அந்த லைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு இந்த லைன் பிடிச்சிருக்கு. புரியுதுல்ல? இப்போ கிருஷ்ணான்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியுமா? தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. பிரம்மம்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பேர் வைக்காத ஒரு பொருள் தானே பிரம்மம். நல்லதுங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். பிரம்மம்னா என்ன? நல்லது, நல்லதே பண்ணும், சதா யோகத்திலே இருக்கும். யாரெல்லாம் அது கிட்டக்க போகிறாங்களோ அன்பை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் என்னன்னு சொல்கிறோம்? பிரம்மம்னு சொல்கிறோம். அது ஏதாவது எழுதியிருக்கா? ஹிந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இவங்களுக்குன்னு, கிறிஸ்துவர்களுக்குன்னு எழுதியிருக்கா? நல்லது எல்லாம், நல்லவர்களெல்லாம் இறைவன், அவ்வளோதான். இதுதான் சகுனம் நிர்குணம். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. அத்வைதம் நிர்குணம், அது கொஞ்சம் அறிவு வேணும். இன்னும் ஏன் ஒரு புள்ளியை பார்க்க சொல்கிறேன்னா பார்க்க முடியாது, ஒரு ஃபோட்டோ வச்சா பார்க்கலாம். இதான் வித்தியாசம். முதல்ல ஃபோட்டோவே பார்த்துட்டு எவ்வளோ நாளாக ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்குது. அதோடைய சாரம் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ அண்ணாமலையார் பார்க்குறோம், அவ்வளோ பெரிய மலையை பார்க்குறோம், சுவாமி நடுவில் தியானம் பண்ணுற மாதிரி எனக்கு காட்சி அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு சிவமாக பார்த்தோம். சிவன் என்ன ஸ்வரூபமாக இருக்கார்? அன்பு ஸ்வரூபமாக இருக்கார். அன்புக்கு உருவம் இருக்கா? இல்லை. ஆனால் அன்பு இல்லையா? இருக்குது. நாளாக தானே அப்படி வருது. ஏன் நேராகவே நான் அன்புன்னு பார்த்துட்டு போகலாமே? அதுக்கு அறிவு வேணும்ல.
புரியுதா இல்லையா? ப்ராசஸ் தாங்க எல்லாமே. எல்லாம் ஒரு இடத்துக்கு தான் போய் சேர்றோம். ஆனால் இந்த அடியார்கள் இருக்காங்க பாருங்கள், இந்த பக்தர்கள்ங்கிற பேரில் ஐயோயோ அவங்க பண்ணுற குறும்புத்தனம் ரொம்ப ஓவர். கடவுள் 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க, அரியும் ஹரனும் ஒன்றுங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த அடியார்கள் இருக்கானுங்க பாருங்கள், எல்லாத்தையும் நாங்கள் தான் பெருசு ஆரம்பிச்சிடுவோம். எவனாவது ஒருத்தன் ஆரம்பிச்சிடுவான். 2 கட்சி சேர்ந்தாலும் அதான் கதி. 2 ஸ்கூலு ஒரு போட்டிக்கு போயிருக்கீங்க, ஒரு கபடி போட்டியோ ஒரு கிரிக்கெட் போட்டிக்கோ போகிறீங்க, உடனே என்ன சொல்கிறீங்க? எங்கள் ஸ்கூல் தான் பெருசுன்றீங்க. இப்போ தமிழ்நாடு ஆந்திரா ஒரு கிரிக்கெட் போட்டி விளையாடுது, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்க அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இதே டீமில் பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடுறோம், அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? அங்கே தமிழ் போச்சு, மலையாளம் போச்சு, கன்னடம் போச்சு, ஆந்திரா தெலுங்கு போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ மட்டும் நாமெல்லாம் இந்தியர் அப்படி சொல்கிறோம். இதான் நடக்குது. அந்த பரந்த பார்வை தான் அத்வைதம். அதுக்கு ஒரு நுண்ண அறிவு வேணும், அப்போ தான் அது புரியும். இல்லைன்னா யாரும் துவைத்தமும் அங்கே தான் வருது, விசிஷ்டாத்வைதமும் அங்கே தான் வருது, அத்வைதமும் அங்கே தான் வருது. எங்கேருந்து வெளியில் வந்தோமோ அங்கே உள்ளே போகிறோம். புரியுதா? அத்வைதம் உலகத்துக்கு எல்லாருக்கும் பொருந்தும். விசிஷ்டாத்வைதம் எந்த ஏரியாவில் இருக்க எந்த கடவுளை தசாவதாரத்தில் யாராவது ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு புரியும். அதுலேயும் தசாவதாரத்தை நரசிம்மர் ஃபாலோ பண்ணுறவங்க, அதில் வேறு நிறைய இது இருக்குது. எல்லாம் இந்த அடியார்கள் பண்ணுற அக்கிரமம் தான். எல்லாம் கடவுளை அது மாதிரி சொல்லுது, 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னு. அது இயற்கை, சண்டை போட்டுக்கிறது. அதனால் மகாஜனசிய சம்சர்க்கம். எதுக்கு இது சொல்ல போகுது? எதுக்கு இது மகாஜனசி என்னங்கிற விஷயத்தை சொல்ல போகுதுன்னா, இந்த சொர்க்கம்னா என்னங்கிறதுக்கு விவரத்தை சொல்லிகிட்டே வருது. இன்னும் அடுத்ததுக்கு போகலது. மகாஜனசிய சம்சர்க்கம் கஷ்யனோ உன்னத்திக்காரக. எப்படி என் வாழ்க்கையை மாற்றாமல் இருக்கும்? ஒரு தாமரையில் ஒரு பனித்துளி விழுந்தால் எப்படி அழகு சேர்க்குமோ அது மாதிரி இதோட அது முடிஞ்சிச்சு. சம்சர்க்கத்தினுடைய சிறப்பு, அதாவது சொர்க்க நரகத்தை பற்றிய விஷயம். பந்தம்னா என்ன கேட்குது? பந்தம்னா என்னன்னா அநாத்திய அவித்யாவாசனை. அவித்யாவாசனை அஞ்ஞானம் எல்லாம் பந்தம். எனக்கு தெரியலன்னு சொல்லேன்னா அதில் மாட்டின்னு இருப்பேன். இப்போ கரோனா பிரியன்னு வச்சுங்க, லொக்குன்னு இருமுற, 2 வாட்டி சளி துப்பிட்ட, உடனே என்னாச்சு? உனக்கு பயம் வந்துடும். டிவியில் சொல்ல சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்குமா தெரியலைல்ல. அது வரைக்கும் பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், பதட்டம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னே இது சாதாரண இருமல் தான், இந்த சிரப்பு சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாரு. அப்பாடா டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ கன்சல்டேஷன்? 500 1000 வச்சுங்க இருந்தாங்க. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? எப்போ எது வரைக்கும் அந்த பயம் இருந்துச்சு? அந்த அறிவு வர வரைக்கும். தெரியாத வரைக்கும் பந்தம், தெரிஞ்சால் விடுதலை. அப்போ என்ன பண்ணணும்? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? சம்சாரத்தை பற்றி தெரியாத விஷயங்கள் நீ தெரிஞ்சிக்க வேண்டாம். நான் சொன்னேன்ல, சம்சாரத்தை பற்றினா உலகத்தை பற்றி. அது வர டபுள் மீனிங்காகவே வருது. அது ஆரம்பத்துலேருந்தே அடிக்கடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சம்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கடையில் கத்திரிக்காய் சீப்பாக கிடைக்கும், அதெல்லாம் சில பேருக்கு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க தெரியுமில்ல. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே எந்த கடையில் மளிகை சாமான் நல்லாயிருக்கும், கம்மியாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், அப்படி இருக்கும். எல்லா பொருளும் தெரியும், எல்லா கடையும் தெரியும், எல்லா டாக்டரும் தெரியும். என்னென்ன உலகத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் அவங்க ஒரு என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. உபநிஷத்து இருக்கா தெரியுமா அப்படின்னா அவன் சொல்லி கொடுத்தான். நீங்கள் என்ன டிவியில் காமிச்சிங்களா? அதை நீங்களே எவ்வளோ நாள் பேசுகிறீங்க, முகத்தையே காட்ட மாட்டீங்க. சில பேர் உங்களுக்கு இன்னும் ஆவலாக இருக்குது இந்த முகத்தை பார்க்குறதுக்கு. முருகப்பெருமான் அவ்வளோ பெரிய போட்டா போட்டிருக்கான், அதை பார்த்துட்டு போயான்னா என்னை பார்க்க வேணாம். டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் சொல்லுவேன்.
நீ வந்து என்னை பார்க்க வேணாம், முருகனை பார்த்துட்டு குரு பூர்ணிமா அன்னைக்கு முருகனை பார்த்து ஒரு நன்றியை சொல்லிட்டு போ. என்னை பார்க்கவே வேணாம். என்னை பார்த்து என்ன ஆக போகுது உனக்கு? புரியுதா விஷயம்? இப்போ என்னாச்சு? அஞ்ஞானம் பந்தம், அவித்யா காமகர்மம். அதே தான் பாயிண்ட்டு. அவித்யா உள்ளே இருக்கிற வரைக்கும், இருட்டு இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதி கிடையாது, உனக்கு சந்தோஷம் கிடையாது, உனக்கு நியூ ட்ரெஸ்ஸு கிடையாது, போ ஜுவல்ஸும் கிடையாது. அதை சொல்லுது பந்த இது அநாத்திய அவித்யா வாசனை. முக்கியமான பாயிண்ட்டு அவித்யா வாசனை. நம்ம பிறக்கிறதும் இருக்கிறதும் பயம் இருக்கா இல்லையா? 50 வயசாகிடுச்சு வச்சுங்களேன், லைட்டாக செஸ்ட்டில் பெயின் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டெய்லி என்ன ஆகும்? டெய்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்போ லட்சம் முறை சொல்லியாச்சு, நமக்கு மரணம் இல்லை. இதை விட பெட்டரான ஷர்ட்டு நிச்சயமாக கிடைக்கும். அடியான் வேணால் கேரண்டியாக எழுதி கொடுக்குறேன். நீ என்ன அங்கே வந்து பார்க்க போறியா? அப்படின்னா பார்க்கலாம். எனக்கு என்னமோ அப்படி தோணுது, எல்லாரையும் பார்க்க தான் போகிறேன்னு. ஏற்கனவே பார்த்தவங்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ சொன்னதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? ரெக்கமெண்டேஷன் நம்ம தான் பண்ணணும். இப்போ ஒரு வாட்டி சொன்னோமா? இப்போ ராமானுஜர் வரலாற்றில் வருதா இல்லையா? ஒரு வாட்டி சொன்னோமா இல்லையா? நீங்கள் இவனை வெளியில் தள்ளுங்க, அவன் அதெல்லாம் வெளில தள்ளுங்க, அதெல்லாம் கடைசி பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சு, அதெல்லாம் அடுத்த ஜென்மா போ அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னா இல்லையா? சொல்லி 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ பெருமாள் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாரா இல்லையா அந்த மோர் விற்கிற அம்மாவுக்கு? ஆனால் கேட்கல நீ. இப்போ பிரயோஜனம் இல்லை, ஜென்மா எடுத்து பிரயோஜனம் இருக்கும். எனக்கு என்னமோ இந்த ராமானுஜர் பற்றி நான் பேசும்போதெல்லாம் அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்ரீரங்கத்தில் பிறக்கணும்னு ஒரு ஆசை. சைவத்தில் தான் பிறக்கணும், இதே பேர் இருந்தால் போதும், இதே முருகன் வழிபாடு போதும். ஆனால் என்னமோ அங்கே பிறக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த டிஆர் பட்டினத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை 7th ஸ்டாண்டர்ட் இங்கே வந்தோம்ல, மன்னார்குடி, ராஜ மன்னார்குடி, அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பேரானந்தம், ஆனந்த அனுபவங்க. ஆனந்த அனுபவம் அங்கே தாங்க அனுபவித்தேன் நான். ராஜ மன்னார்குடியில் தான் ஆனந்த அனுபவத்தை, ஆனந்தம்னா என்னான்னு தெரிய வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும், மனமே எப்போதும் மேன்மையாக இருக்கும். இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் இருக்கோம், நம்மளுக்கு வேல்யூ தெரியல. இந்த கோயிலை விட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் குருத்தனம் போய் பாருங்கள், அப்போ தெரியும். இது மாதிரி ஈஸியார் கோயம்மார் ரோட்டில் குருத்தனம் இருந்து பாருங்கள். அது அங்கே இருந்தாலும் வந்துடுது, டெய்லி வந்து டச் பண்ணிட்டு போயிடுது முருகனை. அவித்யா வாசனா பந்தம், அகமித்யாதி சங்கல்பம், நான் எனது அகங்காரம் பந்தம். இப்போ பந்தத்தை பற்றி இது தெரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லுது, 5-6 மந்திரம் சொல்லுது பந்தத்தை பற்றி. இப்போ அடியான்லாம் எப்படி தப்பிச்சேன்னா, எது பந்தம் எது விடுதலைங்கிற அறிவு எனக்கு எப்போதும் இருக்கும். என்னை எது கட்டுதுங்கிறது நல்லா தெரியும். எது கூடயே சேர மாட்டேன், கட்டும் போதெல்லாம் விலகிடுவேன். அவங்களுக்கே தெரியும் இது விளங்காது, இதுக்கிட்ட நம்ம ஒன்றும் காரியத்தை பண்ண முடியாதுன்னு அவங்களும் விலகிடுவாங்க. அப்போது ஆத்மா அசங்ககன்னு ஒரு வாக்கியம் இருக்குல்ல, ஆத்மா யாரு கூடயும் சேராது. நல்ல ஆத்மா, புண்ணிய ஆத்மா. அதுபோல் அகமிதி ஆதி சங்கல்ப பந்தக, நான் எனது அப்படின்னு எங்கெல்லாம் பேசுகிறேன், எங்கெல்லாம் நான் என்னை போட்டாயிடு அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்க சில இடத்துல. என்ன அர்த்தம்? நான் எனது தத்துவம் வேலை செய்யுது, பந்தம். பொதுவாக சம்சாரி சங்கல்பமே பண்ணக்கூடாது. ஆனால் அவன் பண்ணுறதுலாம் அசத்து சங்கல்பம், புரியுதா? அது பின்னாடியே போவான். எத்தனை சங்கல்பம் போட்டானோ அத்தனை பிறவி. அறிவு இருக்கிறவன் சங்கல்பம் பண்ண மாட்டான், பண்ணானா நடக்கும், புரியுதா? அறிவு இருக்கிறவன் பண்ணுறது ஈஸ்வர சங்கல்பம். மெய்யறிவு இருக்கிறவங்கள சொல்கிறேன், ஞானிகள், குருமார்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள், அவங்க பண்ணுற சங்கல்பம் ஈஸ்வர சங்கல்பம். அது நடந்தே தீரும். அது எப்படி தெரியுமில்ல, வந்தவங்களுக்கெல்லாம் சங்கல்பம் பண்ண மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் சங்கல்பம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பிரச்சனையை சொல்லும் போது இதை ஏற்றுக்கலாமா மறுக்கலாமான்னு உள்ளே ஒன்று இருந்து என்ன பண்ணோம், ஃபில்டர் பண்ணோம்.
சிலது நம்மள்கிட்ட திணிச்சு விட்றோம், இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு விட்றோம். வச்சு திணிச்சு விட்றதுலாம் இருக்குல்ல இல்லையா? இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எதை ஏற்றுக்கணும் எதை மறுக்கணும்னு இங்கே தெரிஞ்சு போயிடும். அவங்கக்கிட்ட ஒரு சுயநலமோ பொதுநலமோ வெறுப்போ கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய கருத்திலிருந்து இங்கே உள்ளே இருக்க ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலதை ஏற்றுக்குவார், பலதை மறுப்பார். ஓப்பன் பண்ணுறேன் இன்றைக்கி. சொல்கிறது புரியுதா? இது நடக்கும் நடக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நடக்கும்னா பரிகாரம் ஏதாவது சொல்லுவோம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சிலது பணம் வரட்டும், இது ஜெயிக்கட்டும், இந்த காரியம் நடந்து முடிக்கட்டும், அப்புறமா நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னா சில பேர்லாம் வந்து நம்மள்கிட்ட பண்ணுவாங்க. வியாபாரம் மாதிரி. வியாபாரம் பார்க்க மாட்டான் இறைவன், பக்தி தான் பார்ப்பான். பணமே தேவையில்லை, பொருளும் தேவையில்லை. நீ வச்சிருக்கிற பொருளும் பணமாக அவனுக்கு, உனக்கே தெரியும். உற்சவம் நடக்குது, பிரம்மோஷம் நடக்குது, ஏதாவது அன்னதானத்துக்கு வேணுமா, பணம் கொடுக்கட்டும் சாமி, நான் நிறைய பண்ணுறேன் அப்படிங்கிறது. பணம் வந்தப்போ எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? அதுக்கே தெரியாது. முதல் சாமிகிட்ட போய் டீல் பேசுகிறது. சாமிகிட்ட சண்டை போடலாம், உரிமை இருக்குது உங்களுக்கு. எனக்கு நீ இதை பண்ண மாட்டேங்கிற அதை பண்ண மாட்டேங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எல்லா சண்டையும் போடலாம். உங்கள் அப்பா அம்மாவோட சண்டை போடுற மாதிரி சண்டை போடலாம், ஆர்குமெண்ட்லாம் பண்ணலாம். டீல் பேசக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியல. அவித்யா வியாபாரம் மாதிரி என்ன பண்ணுறது, நான் இதை கொடுத்தா நீ அதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு அம்மா அப்படி தான் என்ன வந்து கொஞ்சம் அதிகாரம்லாம் பண்ணுச்சு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணவர்கிட்ட சொன்னேன், இது நிற்காது, ஒரு வாரம் கூட நிற்காதுன்னு. கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே நிற்கல, அது போயிடுச்சு. எது நிற்கும் எது நிற்காது, எது விளங்கும் எது விளங்காது, எது ஓகே ஆகும் ஓகே ஆகும் நமக்கு தெரியும். ஆனால் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது, வருத்தப்படுவாங்க. வலியுறுத்திலாம் கேட்பாங்க, குறைஞ்சி ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி போட்டு திருப்புவாங்க நம்மளை. அப்போ கூட நான் அப்போ அடித்து கேட்பாங்க, அப்பயும் சொல்ல. அது மாதிரி இது என்ன அர்த்தம்னா, அவித்யா வாசனா அகமித்யாதி நான் எனதுங்கிற சங்கல்பமே கூட. சம்சாரி என்ன பண்ணுவான், லட்சம் சங்கல்பம் வச்சுருப்பான். கேட்டு பாருங்களேன். ஆசை தான் சங்கல்பம். ஆசை என்ன, அவித்யா தான் ஆசை. அவித்யா ஆசையாக மாறி ஆசை சங்கல்பமாக மாறி, சங்கல்பம்னா இது அடைஞ்சே தீருவேன், பெற்றே தீருவேன், வாங்கியே தீருவேன், பிடிச்சே தீருவேன். அது பொய்யின்னா பரவாயில்ல, நான் பிடிச்சே தீருவேன், நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், திருந்தவே மாட்டேன், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இதை பண்ணியே தீருவேன்னா பண்ணிக்கோ, ஃபேஸ் பண்ணிக்கோ, பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கோ. அதனால் சம்சாரி சங்கல்பமே பண்ணக்கூடாது. ஆனால் அவன் லட்சம் சங்கல்பம் வச்சுருப்பான். இப்போ அவன் ஒவ்வொருத்தவன் தலையையோ இல்லை ஹிருதயத்தோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,72,72,72,00,000 அவ்வளோ சங்கல்பம் வச்சுருக்கான். அப்படி ஆசையினுடைய ஒரு சொரூபமாக இருக்கான். ஏன் எல்லாத்தையும் பார்த்து மைண்டு என்ன பண்ணியிருக்க, படம் பிடிச்சி வச்சுருக்கு. அதுக்கு தேவையில்லை, அதை பற்றி அதுக்கு தெரியாது. எல்லாத்தையும் படம் பிடிச்சி வச்சுருக்கு. எல்லாம் சித்தத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. இறைவனை தவிர எல்லாம் இருக்குது. இறைவன் அங்கே வச்சுங்க. இறைவனை யாரும் உள்ளே வைக்கிறது இல்லைங்க. சில பேர் வாயில் வச்சுருக்கான், சில பேர் கண்ணில் வச்சுருக்கான், சில பேர் கையில் வச்சுருக்கான், சில பேர் பக்கத்து தூரத்தில் தான் வச்சுருக்கான். யாரும் ஹிருதயத்துக்குள்ளேலாம் ரொம்ப ரேரு தான். உண்மையான பக்தனாக இருக்கிறவன் தான் ஹிருதயத்தில் அவரே வந்துடுவார். பிரச்சனைகள் அப்போ தெரிஞ்சு போயிடும். இவங்க ஹிருதயத்தில் வச்சுருக்காங்களா, எங்கே வச்சுருக்காங்க கடவுள். யாருக்கு வச்சு நம்ப மாட்டான், கடவுளையும் நம்ப மாட்டான், குருவையும் நம்ப மாட்டான், தண்ணியும் நம்ப மாட்டான். ஒரே பதட்டத்தில் இருப்பான். இருக்காங்க. பிரச்சனை வரும்போது பாருங்கள், பிரச்சனை இல்லை அது சொல்லுவாங்க, உண்மை சொரூபம் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் அவித்யா வாசனா தான் என்னது, சங்கல்பம் தான் என்னது, பந்தக அப்படின்னு 18வது மந்திரம் வரைக்கும் இருக்குது. எல்லாமே அற்புதமான மந்திரம். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு கரோர்.